இந்த முறை ஓ லெவல் பரீட்சை எழுத உள்ள மாணவர்களுக்காக வேண்டி குறிப்பாக ஐசிடி பாடம் எடுக்கிற மாணவர்களுக்காக வேண்டி இந்த ரொக்கேட் டியூஷன் கிளாஸ் ஆனது ஆரம்பிக்கப்படுது. உண்மையா பார்க்க போனோம்னு சொன்னா இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதி தான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறது சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பல தடங்களால அது ஆரம்பிக்க இல்லாம போயிட்டு அப்ப இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா இன்ட்ரோ செஷன் அதாவது நடத்தப்படுது. சரியா? இதுல பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு இதுல நீங்க பார்த்த விளங்கும் நம்ம என்னென்ன யூனிட் படிக்க போறோம், கிளாஸ் எப்படி அமைய போகுதுங்கிற சில விஷயங்களை நீங்க இதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே. நீங்க என்ன கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னா அதுல டீடைல்ஸ் இருக்கு, என்ன கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம். நீங்க அதாவது ஃப்ரீ கிளாஸஸ் எதுவும் பார்க்கறேன்னு சொன்னா ஐசிடி வித் ஹசானுங்கிற யூடியூப் சேனல்லையும் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஓகே. இப்ப நமக்கு நார்மலாவே தெரியும் நம்ம கிரேட் 9 கம்ப்ளீட் பண்ணிட்டு கிரேட் 10க்கு வந்த நேரம் அங்க சாய்ஸ் பாடங்கள்னு சொல்லி ஒரு 3 பாடம் நம்ம தெரிவு செய்ய வேண்டி இருக்கு. அந்த பாஸ்கெட் சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா நம்ம ஐசிடி செஞ்சிருக்கோம், ஒரு பாடமா தெரிவு செஞ்சிருக்கோம். அது ஏன் தெரிவு செஞ்சோம்னு சொல்லி நம்ம அந்நேரம் சிலாக்கள் பார்த்தோம்னா ஐடிக்குள்ள இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி அது தெரிவு செஞ்சிருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா சில மெயின் காரணங்கள் காணப்படுது நம்ம ஏன் ஐசிடி பாடத்தை தெரிவு செய்யறோம்ங்கிறதுக்காக வேண்டி. அதுல முதலாவது பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கணனி பற்றிய ஒரு அறிவை நினைச்சலாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற அதிகமான மாணவர்களை பார்த்தோம்னா ஐசிடி பாடம் எடுக்கிறங்கிறது இப்ப அதிக அளவா இருக்கு. குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்துக்கு முன்னு பார்த்தோம்னா ஐசிடிங்கிற ஒரு பாடம் எடுக்காத மாணவர்கள் அதிகம் காணப்பட்டாங்க. இப்ப மேக்சிமம் ஐசிடி பாடத்தை ஒரு பாடமா தெரிவு செய்யறாங்க. இப்ப நீங்க யூனிவர்சிட்டி போனீங்கன்னா கட்டாயம் அங்க ஒரு ஐடி நாலேஜ் நம்மளுக்கு தேவை. சரியா? அடுத்து பார்த்தோம்னா மென்பொருட்களை கையாளும் திறனை வளர்க்கலாம். நம்முடைய ஓ லெவல் ஐசிடி சிலபஸ்ல பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு சில மென்பொருட்கள் காணப்படுது. அதை நம்ம எப்படி அதை நம்ம கையாளுறங்கிற திறனை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா உயர்தரத்துல ஜிட் பரீட்சையை எதிர்கொள்ள முடியுது. இப்ப இது உங்களுக்கு இந்த ஜிட் எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி எனக்கு தெரியா, பட் நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப ஓ லெவல்ல 9 பாடம் காணப்படுற மாதிரி ஏ லெவல்ல 3 சப்ஜெக்ட் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. மெயினான 3 பாடம். அதை தவிர்த்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் இருக்கு, ஜென்ரல் நாலேஜ் இருக்கு, அதே மாதிரி ஜிட்டுங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த ஜிட் எக்ஸாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்த ஓ லெவல் ஐசிடியை தான் அங்க திரும்பாங்க கேட்க போறாங்க. ஆகவே நம்ம ஓ லெவல் ஐசிடி ஒரு பாடம் படிச்சிருந்தோம்னா நம்ம அங்க அந்த எக்ஸாமுக்கு அவ்வளவு பயப்பட தேவையில்லை. ஆனா அதிகளவான மாணவர்கள் ஓ லெவல் ஐசிடி எடுக்காம அங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது கடும் கஷ்டமா போகும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா ஐசிடி அங்க அவ்வளவா அதாவது ஜிட் பாடம் படிப்பிக்க மாட்டாங்க. கிரேட் 10 ஸ்டூடெண்ட் ஜாயின் ஆகலாமான்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்கி உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணியாலும் நான் நீங்க இந்த செஷனை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஓகே. ஓகே. அடுத்து பார்த்தோம்னா உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முக்கிய பங்களிக்கு அதாவது ஐசிடி நாலேஜ்ங்கிறது இருந்தா தான் இப்ப இருக்கிற நவீன காலத்துல நம்ம வாழக்கூடியதாகவே இருக்கும். சரியா? இப்ப அடுத்து பார்த்தோம்னா பல்கலைக்கழகம் சென்றால் அங்கும் ஐசிடி அறிவு அவசியம். நீங்க யூனிவர்சிட்டிக்கு போறீங்கன்னு சொன்னா ஐடி நாலேஜ் இல்லாம போகவே இயலாது. ரைட்? நீங்க இப்ப அசைன்மெண்ட் செய்யறதுல இருந்து எல்லா விஷயமுமே பல்கலைக்கழகத்துல ஐசிடி அறிவு வச்சு கொண்டு தான் நடைபெறும், கம்ப்யூட்டர் ஊடாகத்தான். இப்ப நான் இன்றைய கிளாஸ் நடக்குன்னு சொல்லி மெசேஜ் இதுல போட்டேன் வாட்ஸ்அப் குரூப்லயோ நீங்க எங்கேயோ பார்த்திருப்பீங்க. ஆனா கேம்பஸ்ல லெக்சர்ஸ் இருக்கா இல்லையாங்கிற எல்லாமே நம்மளுக்கு இமெயில் ஊடாகத்தான் கிடைக்கப்பெறும். அதுக்கு நம்மளுக்கு போன் இருக்கணும், இல்லைன்னு சொன்னா லேப்டாப் தான் இருக்கணும். ரைட்? அப்ப அங்கேயும் என்ன செய்யணும்? ஐசிடி அறிவு அவசியம். ரைட்? ஓகே. இப்ப பார்த்தோம்னா கிரேட் 10ஐயும் கிரேட் 11ஐயும் சேர்த்ததாகத்தான் நம்முடைய ஓ லெவல் ஐசிடி ஃபைனல் பேப்பர் அமைய பெறும். கிரேட் 10ல பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு சில அலகுகளும் கிரேட் 11ல ஒரு சில அலகுகளும் காணப்படுகின்றன. சரி. அந்த வகையில கிரேட் 10 நம்ம எடுத்துக்கொண்டோம் சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக 9 அலகுகள் காணப்படுகின்றன. இந்த 9 அலகுகளையும் பார்த்தோம்னா நான் இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸுக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு எடுத்திருக்கிற அலகுகள் எல்லாம் ரெட் கலர்ல உங்களுக்கு மார்க் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? இப்ப ஏன் நீங்க 1வது யூனிட் எடுக்கல, ஏன் 2வது யூனிட் எடுக்கலன்னு சொல்லி நீங்க கேட்கக்கூடியதாக இருக்கும். அதுல பார்த்தோம்னா அதில் தியரி பார்ட் அதை நீங்க நார்மலா பார்த்தாலே உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனா கீழுக்கு இருக்கிற பாட்டுகளை பார்த்தோம்னா அதிகம் நம்ம விளங்கி படிக்கிற பாடங்களாக தான் காணப்படும். சரியா? 3வது யூனிட் பார்த்தோம்னா தரவுகள் எடுத்துக்காட்டப்படும் முறை பார்த்தோம்னா என்ன மெட்ஸோட சம்பந்தப்பட்டது. அங்கால பூலியன் கோவைகள் அது இருக்குது. அடுத்து பணிச்செயல் முறைமை. இதெல்லாம் அந்த யூனிட் 6ல இருந்து யூனிட் 9 வரைக்கும் பார்த்தோம்னா கம்ப்யூட்டரோட சம்பந்தப்பட்ட பாடம் தான். அப்ப நீங்க யோசிக்கலாம் இது கம்ப்யூட்டர் எனக்கு தேவைப்படுமா இல்லையான்னு சொல்லி. அதுக்கு உண்மையாகவே கம்ப்யூட்டர் தேவையில்லை. சரியா? நான் உங்களுக்கு நோட்ஸ் எல்லாத்துக்குமே வழங்குவேன். சரியா? நோட்ஸ்ல பார்த்தோம்னா எல்லாமே
நம்ம கம்ப்யூட்டர் ஒன்று இருந்து நம்ம படிக்கிற நேரம் எப்படி வழங்குமோ அது இல்லாம படிக்க எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நோட்ஸ் அமையப்பட்டிருக்கும். சரியா? அப்ப தரப்பற நோட்ஸ் பிடிஎஃப்ல பார்த்தோம்னா எல்லாமே ப்ரொப்பரா இருக்கும். நீங்க எழுதுறதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சில இடைவெளிகள் மாத்திரம் தான் காணப்படும். மத்தபடி நீங்க ஜஸ்ட் கிளாஸை பார்க்கறதும் டியூட்டர் பார்த்துட்டு இருக்கிறது அவ்வளவுதான் உங்களோட செஷன் இருக்கும். அப்படித்தான் எல்லா கிளாஸும். சரியா? அப்ப கிரேட் 10ல பார்த்தோம்னா இந்த 9 அலகுலையும் 3வதுல இருந்து 9 வரைக்குமான அனைத்து அலகுகளும் இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல கிரேட் 10 சிலபஸ்ல படிப்பிக்கப்படும். அப்ப நீங்க முதல் 2 யூனிட்டும் படிப்பீங்களான்னு சொல்லி கேட்டா நான் மேபி இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல மெயின் நான் எடுத்த யூனிட் அவ்வளோ படிப்பிச்சு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த யூனிட்களை படிப்பிக்க கூடியதாக இருக்கும். சரியா? இது கிரேட் 10 சிலபஸ். அடுத்து பார்த்தோம்னா கிரேட் 11ல பார்த்தோம்னா மொத்தமாகவே 6 யூனிட் தான் காணப்படுது. சரியா? ஆனா உண்மையா சொல்ல போனா நான் இப்ப கிரேட் 11ல எடுத்திக்கிற அந்த ப்ரொஜெக்ட் கிளாஸ் படிப்பிக்கிறதுன்னு சொல்லி எடுத்திக்கிற யூனிட்ல பார்த்தோம்னா 2வது யூனிட்டும் 3வதும் 5ம் 6ம் எடுத்திருக்கேன். சரியா? தகவல் முறைமை விருத்தி செயல்முறை, இணையம் மற்றும் மின்னஞ்சல், இணையதளங்களை வடிவமைத்தல், சமூகமும் தகவல் மற்றும் தொடர்பாட தொழில்நுட்பவியலும். ஆனா இதுக்குள்ள இந்த கிரேட் 11 சிலபஸ்ல 1வது யூனிட் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு செய்நிரல்களை எழுதுதல்ங்கிற யூனிட். அது மிகவும் இம்பார்ட்டன்டான யூனிட் ஒன்று. சரியா? இப்ப நான் அதை ஏன் இதுக்குள்ள சேர்க்கலன்னு சொல்லி பார்த்தோம்னா அது தனியாக படிக்க வேண்டிய ஒரு யூனிட் உண்டு. ஏன்னு அது பெரிய யூனிட் உண்டு. அதுல இருந்து கேள்விகள் எந்த மாதிரி வருங்கிறத நீங்க பாஸ் பேப்பர் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு வழங்கிருக்கு. இப்ப இந்த முறை ஓ லெவல் எழுதுற எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் அதிகளவான மாணவர்கள் இன்னுமுமே எக்ஸாம் பேப்பர் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்படித்தான் மாணவர்கள் நிலையில காணப்படுது. சரியா? நாம இன்ஷால்லா நான் படிப்பிக்க எடுத்துக்கிற ஒவ்வொரு யூனிட்டும் முடிய இல்லாட்டி 1 2 3 யூனிட் அந்த குறிப்பிட்ட ஒரு சில யூனிட்டை சேர்த்த மாதிரி பாஸ் பேப்பர் கேள்வியிலையும் நம்ம மொத்தமா பார்த்துக்கிட்டு தான் இந்த கிளாஸ் போகும். சரியா? அப்ப நீங்க தனிப்பட்ட முறையில பாஸ் பேப்பர் செய்யணும்னு சொல்லி அவசியமும் இல்லை. சரியா? இப்ப குறிப்பிட்ட ஒரு யூனிட் ஒன்று முடியுதுன்னு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் தருவேன். இந்த பாஸ் பேப்பர் இந்த கேள்வியில செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி. அதாவது உங்களுக்கும் இப்ப இப்ப ஜஸ்ட் இப்ப நம்ம இதுல யூனிட் 2 எடுப்போம். கிரேட் 11ல யூனிட் 2 எடுப்போம். இந்த யூனிட் 2ல நான் உங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் பாஸ் பேப்பர்ல யூனிட் 2 என்னென்ன கேள்வி இருக்கு தேடி பிடிச்சி செஞ்சுட்டு வாங்கன்னு அந்த கதையெல்லாம் இல்லை. ரைட்? நான் உங்களுக்கு இந்த 2018ஆம் ஆண்டு பேப்பர்ல இந்த கேள்வி யூனிட் 2ல இருந்து வந்திருக்கு இதுல செய்யுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டு எல்லா கேள்விகளும் எந்த நம்பர்ல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரியா? அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஜஸ்ட் பாஸ் பேப்பர்ல செஞ்சு மார்க் பண்ணினா சரி. அப்படித்தான் நம்ம பாஸ் பேப்பர் செய்யறது அமையும். இல்ல பார்ட் 2ம் செய்வோம், ஸ்ட்ரக்சர் பார்ட்டையும் செய்வோம், எம்சிக்யூ எல்லாமே செய்வோம். சரியா? ஆனா கட்டாயம் என்ன செய்யணும்? இப்ப நார்மலா பார்த்தோம்னா எல்லாருமே நிறைய இடங்களை கிளாஸுக்கு போறாங்களாம் இல்லன்னு இல்லை. சரியா? நான் எல்லா மாணவர்களும் படிக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் குறைந்த கட்டணத்துல இந்த கிளாஸ் நடத்துறேன். சரியா? நீங்க இன்னும் அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்த்தா வழங்க. ரைட்? ஓகே. அப்ப உங்களுக்கு இப்ப நான் கிரேட் 10ல என்ன இது படிப்பிக்க போறேன், என்னென்ன யூனிட்ஸ் படிப்பிக்க போறேன்ங்கிறதையும் சொல்லியிருக்கேன். கிரேட் 11ல என்னென்ன யூனிட்ஸ் படிப்பிக்க போறேங்கிறதையும் சொல்லியிருக்கேன். உண்மையா பார்க்க போனா கிரேட் 10 மாணவர்கள் அதாவது கிரேட் 10ல ஐசிடி எடுத்து இப்ப படிச்சிட்டு இருக்கிற மாணவர்கள் இதுல இருக்க யூனிட் நீங்க படிக்கணும்னு தாராளமா இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணலாம். சரியா? இப்ப ப்ரொஜெக்ட் கிளாஸ் தானே சிலதை விட்டு விட்டு படிப்பாங்க அப்படின்னு எந்த கதையும் இல்லை. எல்லாமே கிளியரா படிப்பிக்கப்படும். சரி? அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? அப்ப கிரேட் 10ல கிளாஸ் ஜாயின் பண்றா கூட அதாவது அந்த சிலபஸ் படிக்கணும்டா கூட நீ தாராளமா ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கு. சரியா? இப்ப ஒரு ஆள் மெசேஜ் போட்டிருக்கி கிளாஸ் எப்ப எப்ப நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்கி. கிளாஸ் மேக்சிமம் சாட்டர்டேயும் சண்டேயும் நைட் 7 மணில இருந்து 8 மணிக்கு தான் நடக்கும். சரியா? சாட்டர்டே சண்டே இரவு 7 மணி முதல் 8 மணி முதல் அந்த காலப்பகுதியில தான் வகுப்பு நடைபெறும். ரைட்? நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ண இல்லாம போகுதுன்னா உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் தெரியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? நான் எல்லாமே செல்வன் தெரியும். அடுத்து பார்த்தோம்னா ஃபைனல் ஸ்ட்ரக்சர் பேப்பர் அதாவது நம்முடைய ஓ லெவல் ஐசிடி ஃபைனல் பேப்பர் இந்த பேட்டர்ன்ல தான் அமையும். அதிகளவான மாணவர்கள் ஃபைனல் பேப்பரை பார்த்திருக்க மாட்டாங்க. சிலாக்கள் இன்னும் வாங்கியும் இருக்க மாட்டாங்க. அப்படியான மாணவர்கள் அதிகம் காணப்படுது. ரைட்? இது நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். எம்சிக்யூல பார்த்தோம்னா நம்மளுக்கு 40 எம்சிக்யூ அமைய பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா பார்ட் 2 பகுதியில் எடுத்தோம்னா ஸ்ட்ரக்சர் பார்ட் அதோட சேர்த்த மாதிரி பேப்பர் வந்து இருக்கும். அதில் நம்மளுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 7 கேள்வி இருக்கும். ஸ்ட்ரக்சர் பார்ட்னு சொல்லி சொல்ற பார்த்தோம்னா நார்மலா நம்ம சிம்பிள் எழுதுற மாதிரி ஆன்சர் அதாவது. சரியா? இப்ப பார்ட் 2ல பார்த்தோம்னா மொத்தமாகவே 7 கேள்விகள் அமைய பெற்றிருக்கும். ஆனா நம்ம செய்ய போறது 5 கேள்வி தான். சரியா? அப்ப அந்த 5 கேள்வியும் பார்த்தோம்னு சொன்னா நம்ம இலகுவான படிச்சு போறதை தாண்டி எல்லா யூனிட்ஸையுமே நம்ம கிளியரா படிச்சு போறோம். என்ன கேள்வி வந்தாலும் நம்மளுக்கு செய்யக்கூடியதா இருக்கு.
உண்மையா சொல்ல போனா ஒரு ஃபைனல் எக்ஸாம் சொல்லி சொல்றது நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுறதோ குறிப்பிட்ட அழகுல படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுறது அது ஒன்றும் எக்ஸாமே இல்லை உண்மையா. இப்ப எக்ஸாம் சொல்லி போறோம் உண்மையா பார்க்க போனா எல்லா யூனிட்டையும் தான் நம்ம படிச்சு போறோம். நம்மளுக்கு எல்லா நாலேஜும் எடுத்து போய் நம்மளுக்கு எது இலகுவா இருக்கோ அதை செஞ்சுட்டு வரதான். அந்த வகையில இந்த பார்ட் டூல பார்த்தோம்னா கொஸ்டின் ஒன் எடுத்தோம்னா அது 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி இருக்கும். அதை நம்ம கட்டாயம் செய்யணும். அப்ப முதலாவது கேள்வி நம்ம செஞ்சுட்டோம்னா மீதி 4 கேள்வி செய்யணும். அந்த கொஸ்டின் டூல இருந்து கொஸ்டின் 7 வரைக்கும் இருக்கிற இந்த 6 கேள்விக்குள்ள இன்னும் 4 கேள்வி நம்ம தெரிவு செய்யணும். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இந்த ஐசிடிங்கிற பாடத்தையோ இல்லாட்டி மத்த பாஸ்கெட் சப்ஜெக்டுகளையோ நம்ம விரும்பித்தானே எடுத்திருக்கோம். அப்ப விரும்பி எடுத்தங்கிற நோக்கம் என்ன? தன்னால இயலும் இலகுவா படிக்கக்கூடியதாக இருக்குங்கிறத நம்ம நம்பித்தான் எடுத்திக்கோம். அப்ப இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம ரிசல்ட் குறைய எடுத்தோம்னு சொன்னா உண்மையா வேலை இல்லை. ரைட். அப்ப உண்மையாகவே ஐசிடிங்கிறது ஒரு ஆக இலகுவான பாடம். எல்லாத்துக்கும் விடையே அவன் பேப்பர்லயே கீழுக்கு பிரேக்கெட்ல தந்திருப்பான். உங்களுக்கு சந்தேகம் சொன்னா நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து கட்டாயம் பாருங்க பேப்பர் எப்படி அமைய பெற்றிருக்குன்னு சொல்லி. ரைட். நீங்க ஆக குறைஞ்ச எஸ் எடுத்த மாணவரா கூட இருக்கலாம் டேர்ம் எக்ஸாம்ல. ஏ எடுக்கிறது ஆக சிம்பிள் ஐசிடில. ரைட். கொஞ்சம் அப்படிலாம் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல. நார்மலா படிச்சாலே நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கலாம். சரியா? இப்ப அடுத்தது பார்த்தோம்னா இங்க பாருங்க. ஏன் எங்க ரீசன்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். சரியா? இப்ப நாங்க சொல்லியிருந்தேன் கிரேட் 10ல என்னென்ன யூனிட்ஸ் படிப்போம், கிரேட் 11ல என்னென்ன யூனிட்ஸ் படிப்பிப்போம். ரைட். அதெல்லாம் சிறந்த முறையில படிப்பிக்கப்படும். நீங்க கிளாஸுக்கு அங்கிருந்து அலைகிற தேவையும் இல்லை. வீட்டுல இருந்த மாதிரி கிளாஸ் படிக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சாட்டர்டே சண்டே இரவுக்கு 7 மணிலேருந்து 8 மணி கிளாஸ் நடக்கும். இல்ல நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸ்ன்னு ஒன்றும் போடுங்கன்னு சொன்னா எனக்கு திங்கள் செவ்வாய் புதன்ல போடக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு மற்ற கிளாஸ்கள் இன்னைக்கு மற்ற நாளையில. ரைட். அப்ப எங்கட கிளாஸ் நீங்க வீட்டில இருந்து அமைதியா படிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லை. ஆனா அதுக்காக வேண்டி கிளாஸ் நாங்க படிக்க முடியும் சொல்லிவிட்டு அங்க கேம் விளாடுறதோ போன்ல வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கிறதோ ஸ்டேட்டஸ் பார்க்கறதோ அதெல்லாம் உண்மையாக சரிப்பட்டு வர மாட்டேன். கிளாஸுக்கு ஜாயின் பண்ணினா கிளாஸ் நம்ம காசு கட்டிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். நான் கடைசியா ப்ரொஜெக்ட் கிளாஸ் செஞ்சிருந்த ரிசல்ட்ஸ் இன்ஷால்லா நான் நினைக்கிறேன் வாரக்கிழமை அப்படி இந்த ஜூலை 3rd வீக்குள்ள ரிசல்ட்ஸ் பார்த்து இருக்கு. அதை ரிலீஸ் பண்ணுவோம். நீங்க அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? என்னென்னாலும் நீங்க கூகுள்ல கூட ஐசிடி வித் அஹ்ஷான்ங்கிறது சர்ச் பண்ணினா இந்த ப்ரொஃபைல்கள் அதில் வரும். ரைட். அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கிளாஸை வீட்டில இருந்தே இலகுவா படிக்கலாம். உங்களுக்கு எல்லா ஷார்ட் நோட்ஸ் டியூட் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படும். நீங்க பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். கிரேட் 10க்கு நான் புக் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதாவது மொத்தமா ரிலீஸ் பண்ணி அதாவது கிரேட் 10ல இருக்கிற 9 யூனிட்டையும் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி மாத்தி மாணவர்கள் இலகுவா படிக்கிற வரைக்கும் புக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். இப்ப உங்களுக்கு தெரியும் கிரேட் 10 கிரேட் 11 ஐசிடி புக்கை பாத்தீங்கன்னா எந்த அளவு தடிப்பமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் அப்படி இல்லாம நான் ஷார்ட் நோட்ஸா ரிலீஸ் பண்ணியிருந்தேன். கிரேட் 10 புக் ஃபினிஷ் ஆயிட்டு நிறைய பேர் மாணவர்கள் வாங்கியிருந்தாங்க. வெளியூர்ல இருந்து அதிகமா ஜப்னா சைட், அதுக்கு பிறகு கண்டி குர்நாகல், அப்புறம் காலனி சொல்லி நிறைய பக்கங்கள் அந்த புக்கை வாங்கியிருந்தா புக் உண்மையாவே ஸ்டாக் முடிஞ்சு நான் அதெல்லாம் குரூப்ல ஷேர் பண்ணல புக் இருக்குன்னு சொல்லி. ரைட். அது திரும்ப புக் பிரிண்ட் பண்ண நேரம்னா ரிலீஸ் பண்ணலாம். கிரேட் 10 மாணவர்களால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தோம்னா உங்களுக்கு அனைத்து அலகுகளும் எக்ஸாமுக்கு மேல் கற்பிக்கப்பட்டு முடிக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது செய்முறைகள் கணனியில் நேரடியாக செய்து காட்டப்படும். இப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு இப்ப கம்ப்யூட்டர் இருக்கணும் இல்லைங்கிற எந்த அவசியமும் இல்லை. உங்கள்ட்ட கம்ப்யூட்டர் இருக்கா, ஓகே, அது ஃபைன். இல்லாதாக்கள் நீ கட்டாயம் கம்ப்யூட்டர் வேணும் இந்த ப்ராக்டிக்கல் இதுல செஞ்சு பார்க்கணும் சொல்லி அப்படி ஒன்றுமே இல்லை. இப்ப நம்மளுக்கு பார்த்தோம்னா எக்ஸல் இருக்கு, வேர்டு இருக்கு, பவர் பாயிண்ட் இருக்கு, டேட்டா பேஸ் அது இருக்கு, டேட்டா பேஸ்ல எக்ஸஸ் இருக்கு, அடுத்து HTML இருக்கு. அதாவது இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த கிரேட் 11 இப்ப கிரேட் 10 இதுல யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியா. கிரேட் 11ல இருக்கிற 5வது யூனிட் படிச்சீங்கன்னு சொன்னா ரைட், அதை வச்சு கொண்டு நீங்க வெப்சைட் ஒன்று அழகா வடிவமைக்கலாம். இப்ப நான் எந்த கிளாஸுக்கான வெப்சைட் உங்களுக்கு அடிக்கான எப்படி வெப்சைட். நம்மளோட சிலபஸ்ல HTML மட்டும் தான் இருக்கு. நீங்க A லெவல்ல ஐசிடி ஒரு பாடம் எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க CSS படிப்பீங்க, PHP படிப்பீங்க, அழகான ஒரு வெப்சைட் ஒன்று வடிவமைக்க கூடியதாக இருக்கும். ரைட். அப்ப அடுத்தது அழகு முடிவுல பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் செய்து காட்டப்படும். நடைபெற்று முடிந்த வகுப்புகளின் ரெக்கார்டிங் வழங்கப்படும். இப்ப நார்மலா பார்த்தோம்னா சில கிளாஸ் ரெக்கார்டிங் வருந்தானே கிளாஸ் ஜாயின் பண்ண தேவைன்னு சொல்லி இருக்கிறார்கள் மதிகளவான மாணவர்கள் இருக்காங்க. தயவு செய்து நீங்க அப்படி இருந்துடாதீங்க. இப்ப ஏன் அந்த ரெக்கார்டிங் தரப்படுன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாஸுக்கு இணைய முடியாத சந்தர்ப்பத்துல அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் முதலாவது. அடுத்தது திடீர்னு மாதிரி நம்ம ஒரு கேள்வி ஒன்று செய்யற நேரம் அந்த பகுதி எனக்கு விளங்கலைன்னுச்சுன்னா உடனே அந்த ரெக்கார்டிங் எடுத்து ரைட் இதுதான் சொல்லி கிளியர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் ரெக்கார்டிங் தரப்படுது தவிர
ஜஸ்ட் நம்ம காசு எடி வாங்கி வச்சிருந்து எந்த பிரயோசனமும் இல்லை. சரி, அதை கொஞ்சம் தயவு செய்து வழங்கிக் கொள்ள. அடுத்து, சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு நினைவு சின்னம். அதாவது நீங்க ஓ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா இன்ஷால்லா கட்டாயம் அது உங்களுக்கு வீடு தேடி வரும் நினைவு சின்னங்கள். ரைட். இன்னொரு வட்டம் போட்டு ஜனவரி 19 போட்டிங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இந்த முறை ஓ லெவல் எக்ஸாம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். சில ஆட்களுக்கு இந்த மாதிரி எப்பன்னு சொல்லி தெரியாம இருக்கு. ரைட். 2026ஆம் ஆண்டு ஜனவரி 19ஆம் தேதி ஓ லெவல் எக்ஸாம் ஆரம்பமாகும்னு சொல்லி டேட் அறிவிச்சிருக்காங்க. இன்றில இருந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 204 நாலு கிட்ட இருக்கு. இப்ப நீங்க சொல்லலாம் 204 நாள் இருக்கு நம்ம அதிக அளவான விடயங்கள் படிக்கலாம்னு சொல்லி சொல்லலாம். நம்மளோட மைண்ட் செட் எப்படிப்பட்டன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இத்தனை நாள் இருக்கு தானே, நாளைக்கு படிப்போம், வாரக்கிழமை படிப்போம், வார மாசம் படிப்போம்னு சொல்லி போய் போய் கடைசி ஒரு மாசமும் இல்லாம ஒரு கிழமைக்குள்ள தள்ளாற வேண்டிய நிலை வரும். தயவு செய்து இருக்கிற நாட்களை சிறந்த முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த கிட்டத்தட்ட 200 நாள்னு சொல்லி பார்த்தா கூட 9 பிரிச்சா உங்களுக்கு எத்தனை நாள் வரும்னு சொல்லி உங்களுக்கு கால்குலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நம்ம இப்ப ஐசிடி பாடம் மட்டும் இல்லையே படிக்க போறது. அவங்க இன்னமுமே இன்னும் 8 சப்ஜெக்டுகள் இருக்கு. அதெல்லாம் சிம்பிளான பாடங்கள், எல்லாமே பாடமாக்க வேண்டிய பாடங்கள். ஐசிடில அந்த அளவுக்கு குந்தி பாடமாக்கி படிக்கணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. சிம்பிளா படிச்சு போற ஐசிடி பாடம். சரியா? இந்த டேட் தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸாம் நெருங்குது. ரைட். குயிக்கா வந்துடும். இப்ப ஓலவேலுக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு போட சொல்லி சொல்லிங்க. பிரைவேட்டா போறாங்க இப்போயே போடலாம். ரைட். ஸ்கூலால போறாங்களுக்கு ஸ்கூலால ஃபார்ம் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க சைன் பண்ணினா சரி. ரைட். தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்க. மத்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஸ்கிரீன்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஐசிடி யூடியூப் சேனல் லிங்க் அந்த பேஜ் ஷேர் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். நீங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப கிளாஸ் ஒன்று முடியுச்சுன்னா ரெக்கார்டிங் இதுல அப்லோட் ஆகும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளா வச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல பார்த்தோம்னு சொன்னா நீங்க சேனலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா பிளேலிஸ்ட்ல பிளேலிஸ்ட்ல பார்த்தோம்னா இப்போதைக்கு 2024 ப்ரொஜெக்ட் கிளாஸ் இருக்கு. மற்ற இது இந்த வருஷத்துல இப்ப இதுக்கு இங்கால 2000 ப்ரொஜெக்ட் கிளாஸ் 2025 ஒரு ஃபோல்டர் வரும். அதாவது இந்த முறை ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல ஜாயின் பண்ற மாணவர்களுக்காக அந்த ஃபோல்டர் நீங்க வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸ் நடந்து முடிய அன்றைக்கு, அதாவது கிளாஸ் இன்றைக்கு நடந்து முடியுச்சுன்னா இன்றைக்கு இல்லாட்டி அடுத்த அன்றைக்கு எப்படியாச்சும் அப்லோட் ஆகிருக்கும். இப்படி அப்லோட் ஆகலாச்சுன்னா ஜூம் ரெக்கார்டிங்லீங்க நான் டெய்லி உடனுக்குடன் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்க அதுலயும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு ரெக்கார்டிங்ல எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டாங்க. தயவு செய்து கிளாஸுக்கு ஜாயின் பண்றாக்கள் கிளாஸுக்கு நேரடியா ஜாயின் பண்ணி படிக்க பாருங்க. ஜூம் லைவ்லயே ஜாயின் ஆகுங்க. ஏன்னா டவுட்களையும் உடனுக்குடன் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்க திரும்ப எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுட்டு சார் இதுல டவுட், எனக்கு டவுட் இருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிக அளவான மாணவர்கள்ல இப்படி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ தயவு செய்து இப்ப பார்த்தோம்னா இதுல நிறைய வீடியோஸ்கள் கிடக்கு. நான் எல்லாமே பிரைவேட் பண்ணியிருக்கேன். சரியா? ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல பார்த்தோம்னா அதிக அளவான வீடியோஸ் அப்லோட் பண்ணி 2024 அதாவது என்ன ஒரு 4 மாசத்துக்குள்ள எக்ஸாம் நடந்தது. எல்லாம் பிரைவேட்டா கிடையாது. ஒன் டுவெண்ட்டி வீடியோ மட்டும்தான் எல்லாரும் பார்க்குற மாதிரி போட்டீங்க. பட் நீங்க நார்மல் இதில் போய் பார்க்கலாம். என்ன படிப்பிக்கிறது எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்து கிளாஸ் ஜாயின் பண்றாங்க பே பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது 4 மந்த்துக்கு முதலே ப்ரொஜெக்ட் கிளாஸ் வீடியோ. ரைட். நீங்க இதில் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து வைட் இதை காட்டுறேன். இந்த வெப்சைட் வந்துருக்கு நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது HTML CSS ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு யூஸ் பண்ணப்பட்டு கிரியேட் பண்ணப்பட்ட வெப்சைட் தான் இது. சரியா? நீங்களும் நீங்க HTML யூனிட் படிச்சீங்கன்னு சொன்னா நல்ல 7 நிமிஷம்னா நீங்களும் ஒரு வெப்சைட் செய்யலாம். வெப்சைட் செஞ்சு விற்கலாம். ரைட். இன்னைக்கு பாருங்க புக் நான் ரிலீஸ் பண்ண புக் போட்டோ அது நான் ஓர்டருக்கு இதுல போட்டது. ரைட். அப்ப இது கிளாஸ் நடந்ததுல பிக்சர்ஸ் போட்டிருக்கேன். வெப்சைட் இதுதான். ரைட். வெப்சைட் டவுன் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வெப்சைட் பாவிக்க. ரைட். இப்ப நீங்களும் என்ன செய்யலாம், எதிர்காலத்துல வெப்சைட் செஞ்சு விற்கிற இப்ப நமக்கு தெரியும் தானே. இப்ப ஐடி ஃபீல்ட் தான் டொப்ல இருக்கு. யார் எது சொன்னாலும் அதுதான் டொப்ல இருக்கு. சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ரைட். அடுத்து கிளாஸுக்கு பார்த்தோம்னு சொன்னா பேமெண்ட் 3000 தான். சரியா?
அந்த அவ்வளவு அழகுகளுக்கும் சேர்த்த மாதிரிக்கு பேமெண்ட் 3000 தான். நீங்க கிரேட் 10 ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு சொன்னா, கிரேட் 10 ஸ்டூடெண்டா இருந்து அந்த கிரேட் 10ல நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த யூனிட் கிரேட் 10 மட்டும் நான் படிக்க போறேன், என்ன கிரேட் 11 வேணான்னு சொன்னா நீங்க இதுக்கு மட்டும் 1800 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதும் ஆகும். ஹலோ, 1800 ரூபாய். சரியா? கிரேட் 10 கிளாஸுக்கு ஜாயின் பண்றாக்கள் மட்டும். நீங்க இல்ல ப்ரொஜெக்ட் கிளாஸுக்கு மொத்தமா ஜாயின் பண்ணீங்கன்னா 3000 பே பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கு. இன்ஷால்லா கிளாஸ் எப்பங்கிறது அங்கே நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, நீங்க இதுக்கு லிங்கிற மாதிரி பே பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. ஓகேவா? பே பண்றதுக்கள் தயவு செய்து ஸ்லிப் சென்ட் பண்ற நேரம் நேம், கிரேட், சிட்டி மட்டும் இமெயில் அட்ரஸ் கட்டாயம் வேணும். இப்போ இமெயில் அட்ரஸ் என்ன தெரியும் சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் வேணும்னு சொன்னா இமெயில் அட்ரஸுக்கு தான் நெக்ஸ்ட் தருவேன். ஸோ நீங்க கட்டாயம் இமெயில் அட்ரஸையும் சேர்த்து தான் இன்னைக்கு டீட்டெயில் சென்ட் பண்ற நேரம் சென்ட் பண்ண வேணும். சரியா? அப்ப நான் திரும்பவும் சொல்றேன், இந்த குறிப்பிட்ட கட்டணத்துல இவ்வளவு யூனிட்ஸும் எங்கேயுமே படிப்பிக்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் படிப்பிக்கிற மெத்தட்ல சந்தேகம் எதுவும் இருக்குன்னு நீங்க நேரடியா போயிட்டு இந்த யூடியூப் சேனல்ல கீழே இருக்கு ஐசிடி வித் சேனல் சொல்லி சர்ச் பண்ணி பார்த்து வீடியோஸ் கிடக்கு, கிளாஸ் நான் படிப்பிக்கிற வீடியோஸ் கிடக்கு, நீங்க அதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்துட்டு படிப்புங்கிறது ஓகேவா, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கு, அதுல நீங்க பாத்தீங்கன்னா நோட்ஸ் ஷேர் பண்ணி தான் படிப்பிப்பேன், அதுல நோட்ஸ்களையும் பார்க்கக்கூடியதா இருக்கும். ரைட்? தயவு செய்து இருக்கிற காலத்துல எப்படி நம்ம குயிக்கா படிச்சு முடிக்கலுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. சரியா? எக்ஸாம் பேப்பர் எப்படி அமையுதுங்கிறதும் நான் சொல்லிட்டேன். நீங்க தயவு செய்து பாஸ் பேப்பர் இல்லாதாக்கள் உடனடியாக பாஸ் பேப்பரை வாங்கி செய்யறதுக்கு தயாராங்க முதலாவது. இப்ப கடைசி ஒரு மாசத்துக்குலாம் பாஸ் பேப்பர் செய்யப்பட்டு நான் இருந்தேன் சொன்னா யாராலையும் முடியாது. உண்மையா சொல்ல போனா இந்த 3000 பேமெண்ட்டுக்கு இவ்வளவு அழகுகளும் படிப்பிக்கிற தேவை உண்மையா எனக்கும் இல்லை. சரியா? இப்ப அதிக அளவான மாணவர்கள் இருக்காங்க சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பே பண்றதுக்கு கஷ்டப்பட்டு நான் படிக்கணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், அடுத்த கட்டத்துக்கு படிப்புல நகரணும்னு சொல்லி இருக்கிற அதிக அளவான மாணவர்கள் இருக்காங்க. நேற்று நிறைய பேர் பேசியும் இருக்காங்க. அவர்களை பார்த்து தான் நான் இந்த கட்டணத்துக்கு வந்திருக்கேன். நான் உண்மையா பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜூன் 1ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பிக்கிற நேரம் இதுல கட்டணம் உண்மையா ஆக குறைவுதான் வச்சிருந்தேன். அதில் குறிப்பிட்ட மாணவர்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ரைட்? ஆனா இங்க பார்த்தோம்னு சொன்னா சில டீச்சர்ஸ் மேரும் சில கதைகளும் இருக்கு. அதுல ஒரு பக்கம் நீங்க ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு சொன்னா நல்ல எனக்கிட்ட நீங்க வராட்டியும் பரவாயில்ல, தயவு செய்து நல்ல ஒரு கிளாஸுக்கு போய் படிங்க. சரியா? சில சில மாணவர்கள் இருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இப்ப தண்ட ஃப்ரெண்ட் இந்த கிளாஸுக்கு போறங்கிறதுக்காக வேண்டியும் அங்க போய் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. தயவு செய்து அப்படி நீங்களும் இருந்துடாதீங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ற மைண்ட் செட் வேறு, அவரை படிப்பு நாலேஜ் வேறு, எல்லாமே வேறு. ஃப்ரெண்டோட தயவு செய்து உங்களை ஒப்பிடாம தான் எப்படி படிப்புலங்கிறத நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸுக்கு எங்கிருந்தாலும் போய்க்கொள்ளுங்க. சரியா? இப்ப பார்த்தோம்னு சொன்னா நம்மளோட கிளாஸ் அதாவது ஜூலை 2ஆம் தேதி வெனிஸ்டே ஸ்டார்ட் ஆக இருக்கு. சரியா? இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகுறதும் ஆகாம இருக்கிறதும் உங்களோட விருப்பம். சரியா? இப்ப கிளாஸ் இப்படித்தான் நடக்கும், இந்த யூனிட் தான் படிப்பிக்க போறேங்கிற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சரியா? இப்ப கிளாஸுக்கு ஜாயின் பண்றேன்னு தயவு செய்து நீங்க இந்த குறிப்பிட்ட 1-2 நாளுக்குள்ள பே பண்ணினீங்கன்னு எனக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில பிடிஎஃப் அதாவது நோட்ஸ் சென்ட் பண்றதுக்கு. இப்ப ஒவ்வொருத்தருக்கு நோட்ஸ் தனிப்பட்ட முறையெல்லாம் சென்ட் பண்ணப்பட போகுது. சரியா? இப்ப பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணுவேன், நீங்க பிரிண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றாக்கள் எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குமோ அது எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னுச்சுன்னா நான் நாளாண்டி கிளம்பு போற வேலை இருக்கும், அதுல நான் ட்ராவல் இருந்துருவேன். ஸோ எனக்கு சென்ட் பண்ற கஷ்டமா இருக்கும். ஸோ அதை பார்த்து கிளாஸ் ஜாயின் பண்றாக்கள் குயிக்கா ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும்னுச்சுன்னா இப்ப எனக்கு தாராளமா கேட்கக்கூடியதா இருக்கும், எனக்கு மெசேஜ்ல போடலாம். ஏதும் கேட்க வேண்டும் என்றால் தயவு செய்து செட்ல போட்டுக் கொள்ளுங்க. இல்லாட்டி ஏதும் டவுட் நீங்க கேட்கறேன்னு இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி யூடியூப் சேனல்ல நீங்க கிளாஸ் வீடியோஸ் எதுவும் பார்க்குற நேரம் ஏதும் டவுட் இருந்துச்சுன்னா அதுல நீங்க மெசேஜ் கமெண்ட்ஸ் பண்ணலாம். ரைட்? எந்த இஷ்யூவும் இல்லை, நீங்க வாட்ஸ்அப்ல என்ன கான்டாக்ட் பண்ணலாம், எப்பயும் கான்டாக்ட் பண்ணலாம். என்ன இப்ப நீங்க என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணலண்டா கூட ரைட், நீங்க வேற இடத்த கிளாஸுக்கு போறீங்க, ஓகே, அதுல எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்க ஐசிடி படிக்கிறீங்கன்னு அதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை, நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரியா?
எகெயின் சொல்றேன், கிளாஸ் சாட்டர்டே சண்டே இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரை நடக்கும். இப்ப உங்களுக்கு அந்த டைம் இப்ப அதிகளவான மாணவர்கள் இஷ்யூ இருக்குன்னு சொன்னா எல்லாருக்கும் காமனா இருக்கிற டைமுக்கு நான் கிளாஸ் செய்வேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரியா? மத்தது ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, கிளாஸ் ஒரு சந்தர்ப்பத்துல நடக்கலைன்னு சொன்னா, இப்ப இந்த கிளாஸ் ஒன்று இருக்கு அது நடக்கலைன்னு சொன்னா நான் ஏர்லியே கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுவேன். இப்ப எனக்கு கிளாஸ் செய்ய மேக்சிமம் 7வது சந்தர்ப்பத்துல மட்டும்தான் அந்த கிளாஸ் கேன்சல் ஆகுமே தவிர சும்மா நார்மலாலாம் கிளாஸ் கேன்சல் பண்ணப்பட மாட்டான். சரியா? அதையும் வழங்கி கொடுங்க. வேறு யாரும் எதுவும் கேட்கறேன்னு சொன்னா செட்ல போடலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட்? ஓகே.